நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனிநபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனிநபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதி அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார். மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரை கண்டாலே அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது.